வெல்கம் டு RMS சிவில் ஃபேக்டரி. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று நம்ம பார்த்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோ தான் இது. நேற்று வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்க. அப்பதான் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங். இந்த வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங்ல நம்ம என்ன இன்ட்ரோடக்ஷன் ஷார்ட்டா முதல்ல பார்த்துடலாம். நேற்று வீடியோலயும் இருக்கும். நேற்று வீடியோ பார்க்காதவங்க அப்படியே இதுலேயே கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங், இந்த வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங் நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் சென்னைங்கிற ஒரு ஊரை கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ சென்னை, இந்த சென்னைங்கிற ஊருக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தேவைப்படும் அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம்னு வச்சுக்கலாம். அந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டரை நம்ம எங்க போய் எடுப்போம்? அந்த குவான்டிட்டி ஆஃப் வாட்டரை ஒரு ரிவர் இல்லைன்னா லேக், ரிவர் இல்லைன்னா லேக்ல தான் போய் எடுப்போம். அப்போ இந்த ரிவர் ஆர் லேக்குங்கிறது ஒரு சோர்ஸ். ஓகே, இந்த ரிவர் ஆர் லேக்ல சோர்ஸை அப்படியே நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு நம்மளால வீட்டுக்கு அனுப்பி குடிக்க முடியாது. ஏன்னா நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். அந்த பாக்டீரியாஸ்லாம் நம்ம ப்ராப்பரா ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்றதுக்காக அந்த வாட்டர் நம்ம நெக்ஸ்ட் எங்க அனுப்புவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு அனுப்புவோம். வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு அனுப்புவோம். அங்கிருந்து அந்த வாட்டரை நம்ம எங்க அனுப்புவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வீஸ் ரிசர்வாயருக்கு அனுப்பி நம்ம வீட்டுக்கு அனுப்பிடுவோம். அவ்வளவுதான், ஹோம். அவ்வளவுதான். இப்போ ஜென்ரலா நம்ம ஒரு வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ, ஒரு ஊருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அமௌண்ட் ஆஃப் தண்ணியை கண்டுபிடிக்கணும். எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் தேவைங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்கான சோர்ஸை தேடுறோம். சோர்ஸ்லேருந்து அந்த வாட்டரை வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு அனுப்புகிறோம். அங்கேருந்து ஹோமுக்கு அனுப்புகிறோம். அவ்வளோதான். இந்த டோட்டல் செட்டப் தான் நம்ம இதில் படிக்க போகிறோம் அப்படின்னா, வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங்ல நாம் படிக்க போகிறோம். இப்போ சரி எக்ஸாம்பிள், இப்போது நான் சென்னைங்கிற ஒரு சிட்டி எடுத்துக்கிறேன். அதே சென்னைங்கிற சிட்டிக்கு இப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தேவைப்படும் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? எவ்வளோ கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் தேவைப்படும் அப்படிங்கிறத குவான்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த குவான்டிட்டியை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? ஹவு டு ஃபைண்ட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர்? குவான்டிட்டி ஆஃப் வாட்டர், இந்த குவான்டிட்டி ஆஃப் வாட்டரை நாம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? இப்போ இந்த குவான்டிட்டி ஆஃப் வாட்டரை நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, Q is equal to population at design period into per capita demand. இப்போ பாப்புலேஷன் இன்ட்டு டிசைன் பீரியட். அப்போ அட் டிசைன் பீரியட். இந்த டிசைன் பீரியட்னா என்ன? டிசைன் பீரியட்னா ஒரு ஃபியூச்சர் பீரியட். அப்போ ஏன் நம்ம பாப்புலேஷனை ஃபியூச்சர் பீரியடுக்கு கன்சிடர் பண்ணணும்? இந்த டிசைன் பீரியட்னா என்ன அதை நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ நம்ம 2022 இருக்கோம். ஓகே, இப்போ 2022 ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு ஊர்ல. அந்த 1000 பேருக்கு ஒரு 10 mld வாட்டர் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 10 mld ஆஃப் வாட்டர் ஓகே நம்ம எங்கிருந்து எடுப்போம்னா ஒரு சோர்ஸ்ல இருந்து எடுப்போம். இந்த சோர்ஸ் ரிவர். அப்போ ரிவர்ல இருந்து வர வாட்டரை தேக்கி வைக்க நான் என்ன பண்றேன்னா, இந்த 10 mld ஆஃப் வாட்டருக்கு 10 mld ஆஃப் வாட்டர் தேக்கி வைக்கிற மாதிரி ஒரு டேம் கட்டுறேன். அப்போ இந்த டேம் இந்த 10 mld ஆஃப் வாட்டர் தேக்கி வைக்கிறதுக்கு நான் கன்சிடர் பண்ணேன். 2022 இப்ப இருக்க பாப்புலேஷன் வச்சு கன்சிடர் பண்ணிட்டேன். இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த டேம்ல இருந்து வர தண்ணியை நம்ம வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு கொண்டு போகணும். அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த 10 mldக்கு ஏற்ற மாதிரி இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரியே சர்வீஸ் ஹெட் ரிசர்வாயர், அதாவது ஓவர் ஹெட் டேங்க் இருக்குல்ல, அதையும் நான் டிசைன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாமே. இப்போ பிரச்சனை என்னன்னா, 2023 அடுத்த வருஷத்துல மக்கள் தொகை கண்டிப்பா என்ன இருக்கும்? 1000ங்கிறது கண்டிப்பா ஒரு 1500 இருக்கும். இப்போ 1500 வரும்போது என்ன சிக்கல்னா, அதே 10 mld வாட்டர் நமக்கு பத்துமா? கண்டிப்பா பத்தாது. அப்போ டேம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது 10 mld ஆஃப் வாட்டருக்கு தான். மீதி 500 பேர் என்ன பண்ணுவாங்க தண்ணிக்கு? அந்த டேம் அதனால சர்வ் பண்ண முடியாம போயிடும். அப்போ அது டேமும் நம்ம மறுபடியும் திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் நம்ம என்ன பண்ணணும்? திருப்பி கட்டணும். ஓவர் ஹெட் டேங்கும் திருப்பி கட்டணும். அப்போ இந்த டிசைன் பீரியட் அப்படின்னா என்ன அப்படின்னா, முன்னாடியே இந்த டேமுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட், ஒரு வருஷத்தை நம்ம கொடுத்துருவோம். அதாவது ஒரு 50 வருஷம் இல்லைன்னா ஒரு 60 வருஷம் 70 வருஷம் கொடுத்துருவோம். இந்த 50 வருஷத்துல இந்த டேமுக்கு 50 வருஷம் டிசைன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 50 வருஷத்துல இப்போ நான் 2022 இருக்கேன்.
ஒரு 50 வருஷம் கணக்கு பண்ணிக்கோங்க. 50 வருஷம் கணக்கு பண்ணா 2072. அப்போ 2072ல எவ்வளவு மக்கள் தொகை இருப்பாங்க அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டு, ஓகேவா, அப்போ அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி இந்த டேமை வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ 2072 வரைக்கும் இந்த டேம் வந்து மக்களுக்கு வந்து சர்வ் பண்ணும். இதுதான் வந்து கான்செப்ட். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்ப இருக்க பாப்புலேஷனுக்கு போட்டா நம்ம ஒரு டைமும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த டேமையோ இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டையோ திரும்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா நம்ம ஒரு ஃபியூச்சர் பீரியடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த பாப்புலேஷன் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து நம்மளால வந்து ஃபைன் பண்றப்போ ஒரு 50 வருஷத்துக்கு நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நம்ம பிரச்சனையே இல்லாம நம்ம என்ன பண்ண முடியுதுன்னா வந்து மக்களுக்கு வந்து சர்வ் பண்ண முடியுது. அதுதான் இந்த ஃபார்முலா. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாப்புலேஷன் அட் டிசைன் பீரியட் அப்படின்னு நம்ம வந்து போடுறோம். அடுத்து இந்த பெர் கேபிட்டா டிமாண்ட் அப்படின்னா என்ன, அதாவது பெர் கேபிட்டா டிமாண்ட் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது, அதுதான் வந்து பெர் கேபிட்டா டிமாண்ட். அப்போ இந்த Q is equal to population at design period into per capita demand. அதனால என்னன்னா வந்து குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து ஃபைன் பண்றதுக்கான ஃபார்முலா. இதை பத்தி படிக்கிறது தான் என்ன யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் டிமாண்ட் அப்படிங்கிற யூனிட். இந்த வாட்டர் டிமாண்ட் தான் நம்ம என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் 1 இருக்க போகுது. இந்த யூனிட் 1 தான் நம்ம வாட்டர் டிமாண்ட் அப்படின்னு படிப்போம். இப்போ நம்ம எவ்வளவு டிமாண்ட், நமக்கு எவ்வளவு டிமாண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது என்ன பண்ணிட்டோம், இந்த டேமுக்கு ஒரு டிசைன் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா இந்த பாப்புலேஷன் ஃபியூச்சர்ல வந்து எவ்வளவு இருப்பாங்க அதையும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அப்புறமா ஒரு ஆளுக்கு எவ்வளவு வந்து அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது அது மூணுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து Q கண்டுபிடிச்சிட்டோம். Q கண்டுபிடிச்சா வாட்டர் டிமாண்ட் முடிஞ்சது. இப்போ இந்த இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நம்ம எங்க போயிருக்கோம், அதுக்கு நமக்கு கண்டிப்பா ஒரு சோர்ஸ் வேணும். அந்த சோர்ஸ்ங்கிறது என்னது, ரிவர் ஆர் லேக். அப்போ செகண்ட் யூனிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சோர்ஸ் ஆஃப் வாட்டர். அதுதான் வந்து செகண்டா இருக்கும். சோர்ஸ் ஆஃப் வாட்டருங்கிற யூனிட் தான் என்ன யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து யூனிட் நம்பர் 2. ஓகே, டன். இப்போ ஜென்ரலா வந்து சோர்ஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு ரிவர் ஆர் லேக். ஓகேவா, இப்போ ரிவர் அண்ட் லேக் மோஸ்டா நம்ம எங்க இருந்து எடுப்போம்னா வந்து ரிவர்ல இருந்து எடுப்போம். அதே மாதிரி லேக் ரெண்டுத்துல இருந்தா வந்து பெருசா எடுப்போம். கிரவுண்ட் வாட்டர் கன்சிடர் பண்ணிக்கிறது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சோர்ஸுக்கு அப்புறமா வாட்டர் நம்ம எங்க கொண்டு போய் போவோம் அப்படின்னு சொன்னா வந்து நான் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு வந்து கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த வாட்டரோட தன்மையை பத்தி தெரியாமலே நம்ம வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போய் நம்மளால வந்து அதை ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வாட்டரோட தன்மையை வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்காக நம்ம யூனிட் 3 படிப்போம். அது என்ன படிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அந்த வாட்டரோட தன்மை, அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வாட்டர். அது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் 3ல அது படிப்போம். அதுக்கப்புறமா யூனிட் 4ல என்ன படிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட், அதாவது ட்ரீட்மெண்ட்டை பத்தி படிப்போம். இந்த வாட்டரை வந்து எப்படி ட்ரீட் பண்ணலாம், அது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து யூனிட் 4 இருக்க போகுது. அப்போ யூனிட் 5 என்ன இருக்கும் அப்படின்னா வந்துருச்சு, ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, அதை எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், அவ்வளவுதான். அது என்னது யூனிட் 5, தட் இஸ் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து யூனிட் 5. ஓகே, இப்போ இந்த வாட்டர் டிமாண்ட் என்னது, நத்திங் பட் டு ஃபைண்ட் ஏ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். அப்போ எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம், தட் இஸ் Q is equal to population at design period into per capita demand. அப்போ இந்த டிசைன் பீரியட் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். அப்போ இந்த டிசைன் பீரியட் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு ஃபியூச்சர் பீரியட். அதாவது ஒரு ஃபியூச்சர் பீரியட் வாட்டர் சப்ளை ஸ்கீம்ல நம்ம ஒரு ஃபியூச்சர் பீரியடுக்காக என்ன பண்றோம்னா ஒரு ப்ரொவிஷன் வந்து கொடுக்குறோம். அந்த ப்ரொவிஷன் தான் என்னதுன்னா வந்து டிசைன் பீரியட். ஓகேவா, ஃபியூச்சர் பீரியட். இப்போ டிசைன் பீரியட் நத்திங் பட் ஃபியூச்சர் பீரியட். இப்போ இந்த டிசைன் பீரியடை ஒரு சில காரணிகளை பேஸ் பண்ணி இருக்கு. என்னென்ன காரணிகள் அப்படின்னு பார்த்தா சம் ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தா டியூரபிலிட்டி. இப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டு நான் வந்து ஒரு பொருள் வாங்குறேன்னு வச்சுக்கலாம். அந்த பொருள் ஸ்டீல் ஆர் பிளாஸ்டிக். அப்போ நீங்க எது வந்து மோர் டியூரபிளா இருக்கும், நமக்கு தெரியும் கண்டிப்பா வந்து பைப்லேயே நம்ம எடுத்துக்கிட்டா கூட எது வந்து மோர் டியூரபிள்னா ஸ்டீல் தான் வந்து மோர் டியூரபிள். சிமிலர்லி நான் என்ன பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் கீழே வந்து பைப் வந்து லே பண்றேன். பைப் லே பண்ணும்போது பிளாஸ்டிக் பைப் லே பண்றேன், அதே மாதிரியே வந்து ஸ்டீல் பைப் லே பண்றேன். அப்போ
ஸ்டீல் பைப்புக்கு வந்து டியூரபிள் அதிகமாக இருக்கும். அப்போ டியூரபிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால அதுக்கு டிசைன் பீரியட் ரொம்ப நாளைக்கு தாங்கும் அப்படின்னு நினைச்சு நமக்கு அதிக டிசைன் பீரியட் நம்மளால வந்து கொடுக்க முடியும். அப்போ டியூரபிலிட்டி அதிகமாக இஃப் டியூரபிலிட்டி ஷார்ட்டா டின்னு எழுதுறேன். டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் பீரியட் என்ன ஆகும்? டிசைன் பீரியட் ஆல்சோ இன்க்ரீஸ். எஸ். நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவைலபிலிட்டி ஆஃப் ஃபண்ட். நம்ம கிட்ட வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் காசு இருக்கு அதை வச்சு சொல்லலாம். அவைலபிலிட்டி ஆஃப் ஃபண்ட். இப்போ என்கிட்ட அமௌண்ட் ஆஃப் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவேன்? நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் வந்து வாங்குவேன். இப்போ நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் வந்து நான் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்? டிசைன் பீரியட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அவைலபிலிட்டி ஆஃப் ஃபண்ட் வந்து அதிகமாக இருக்கப்போ இன்க்ரீஸ் ஆகிறப்போ டிசைன் பீரியட் ஆல்சோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து மூணாவது என்னது? டிசைன் டிஃபிகல்ட்டி இன் எக்ஸ்பான்ஷன். டிஃபிகல்ட்டி இன் எக்ஸ்பான்ஷன். இப்போ டிஃபிகல்ட்டி இன் எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து பைப்பு லே பண்ணுறேன். அதாவது வந்து இது ஒரு வீடுன்னு வச்சுக்கலாம். இந்த வீட்டுக்கு நான் வந்து தண்ணி வந்து சப்ளை பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டேங்க்ல இருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து பைப் வந்து லே பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ இங்கே ஒரே ஒரு வீடு, ஒரு தெருவில் ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. அதில் என்ன பண்ணுறேன்னா வந்து பைப்பை லே பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். சப்போஸ் வந்து இங்கே ஒரு 4-5 வீடு வந்துருச்சு அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியும்? ஒரு இடத்துக்கும் போயிட்டு என்ன பண்ணணும்னா வந்து பைப்பை வந்து நோண்டி லே பண்ணணும். கரெக்டா? அப்போ இந்த மாதிரி வந்து பைப்பை நோண்டி லே பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அதனால இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா வந்து இந்த ரொம்ப கஷ்டமா இருக்க டிஃபிகல்ட்டி இன் எக்ஸ்பென்ஷன் வந்து ஒரு டைமும் வந்து நம்மளால வந்து நோண்ட முடியல அப்படிங்கிறப்போ அது காஸ்ட் வந்து அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி இருக்க பிளேஸ்ல என்ன பண்ணணும்னா ஹை டியூரபிள் மெட்டீரியல் தான் போடுவோம். தர்ஃபோர் டிஃபிகல்ட்டி இன் எக்ஸ்பென்ஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டிசைன் பீரியட் ஆல்சோ வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து என்ன? நாலாவது ஃபேக்டர் என்ன? நாலாவது ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ பேங்க்ல வந்து நமக்கு வந்து ஒரு லோன் வந்து சாங்ஷன் ஆகுது. இப்போ சாங்ஷன் ஆகிற லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டிசைன் பீரியட் வந்து நம்ம வந்து அதிக அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளால வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் வந்து அவ்வளோக்கா வாங்க முடியாது. தர்ஃபோர் வந்து டிசைன் பீரியட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா டிசைன் பீரியட் வந்து குறையும். அடுத்து ஃபிஃப்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ். ஒரு ஊர்ல மக்கள் தொகை அதிகமாயிட்டே போறாங்க. நம்ம நினைச்சதை விட மக்கள் தொகை வந்து அதிகமாயிட்டே போனாங்கன்னா டிசைன் பீரியட் என்ன ஆகும்? குறைய ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா நம்ம வந்து ஒரு 10 லட்சம் பேருக்கு டிசைன் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. டிசைன் பீரியட் வச்சு 10 லட்சம் பேர் வராங்கன்னா அந்த 10 லட்சம் பேர் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அவங்க வந்து அதிகமா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நமக்கு வந்து அந்த டிசைன் பீரியடுக்கு ஃபுல்லா வந்து சர்வ் பண்ண முடியாது. தர்ஃபோர் வந்து டிசைன் பீரியட் வந்து குறையுது. இதுதான் வந்து அந்த 5 ஃபேக்டர். இப்போ இந்த 5 ஃபேக்டரை பேஸ் பண்ணி நம்ம கட்டுற ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் என்ன பண்ணா வந்து நம்ம டிசைன் பீரியட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பேஸ்ல வந்து அந்த 5 ஃபேக்டரை பேஸ் பண்ணி என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டேம் இன்டேக், ஒரு நிமிஷம் எழுதிக்கிறேன், டேம் இன்டேக்கு, அடுத்தது வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், 4வது பம்பு, 5வது சர்வீஸ் ரிசர்வாயர். சர்வீஸ் ரிசர்வாயர் இஸ் நத்திங் பட் ஓவர் ஹெட் டேம். ஓகேவா? சர்வீஸ் ரிசர்வாயர். அதுக்கப்புறமா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது. லாஸ்டா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்ல அந்த பைப்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். அப்போ டேமுக்கு டிசைன் பீரியட் எவ்வளவு வச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து டிஎன்பிசிஐல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். டேமோட டிசைன் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 50 வருஷம், 50 இயர்ஸ். அடுத்து இன்டேக்னா என்ன அப்படின்னா, டேம்ல இருந்து ஒரு தண்ணி வரும். தண்ணி வரும்போது அந்த தண்ணியை வந்து அடைப்பு மாதிரி இருக்கும்ல, அந்த அடைப்பு பேர் தான் வந்து இன்டேக். தண்ணியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடைச்சு விடுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ண ஸ்ட்ரக்சர் தான் வந்து இன்டேக்கு. இது இன்டேக்லேயே வந்து 2 இன்டேக் இருக்கும்.
ஒன்று வந்து ட்ரை இன்டேக்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து வெட் இன்டேக் அப்படின்னு இருக்கும். ட்ரை இன்டேக் அப்படின்னா வந்து வர தண்ணியை அப்படியே விடுறது, ஓகேவா, சேர்த்து வைக்காம அப்படியே விட்டுருவாங்க. வெட் இன்டேக்னா வந்து சேர்த்து வச்சு விடுவாங்க. அப்போ இதுக்கான டிசைன் பீரியட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா வந்து 30 years வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. அடுத்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல அதிக அளவு வந்து பைப்ஸ் இருக்கும், அடிக்கடி வந்து ரிப்பேர் ஆகிறதுனால அதோட டிசைன் பீரியட் குறைச்சிக்கிட்டாங்க. எவ்வளோ குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 15 years வந்து குறைச்சிக்கிட்டாங்க. சாரி, எவ்வளோ குறைச்சிட்டாங்கன்னா 15 yearsக்கு வந்து இது வந்து குறைச்சிக்கிட்டாங்க. அதே மாதிரி பம்ப்ல எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து டிசைன் பீரியடா 15 years தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து ரிப்பேரிங் ஆகும் அதிகமாக, அதனால. அதே மாதிரி சர்வீஸ் ரிசர்வாயருக்கு வந்து எவ்வளோ, தட் இஸ் ஆல்சோ 15 years. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்குங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து எல்லா வீட்டுக்கும் வந்து பைப்பை வந்து நம்ம வந்து கொண்டு போய் கொடுப்போம். இந்த பைப் வந்து என்னன்னா வந்து புதைச்சி பூமிக்கு அடியில் வந்து போடுறோம். அதனால வந்து டியூரபிள் வந்து ஸ்டீல் பைப் போடுவாங்க, ஹை டியூரபிளாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து டிசைன் பீரியட் வந்து 30 years வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ ஆவரேஜ் டிசைன் பீரியட் அப்படின்னா என்னது? இது வந்து இந்த டேபிள் வந்து ஏஇல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஇ எக்ஸாமும் இந்த எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஆவரேஜ் டிசைன் பீரியட் என்னது? Average design period for water supply. For water supply எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 30 years. This is also very very important question. இப்போ நம்ம மேலே என்னென்ன பார்த்தோமோ அதை சம்மரி மாதிரி கீழே உங்களுக்கு ஒரு நோட்ஸ் கொடுக்குறேன். இது புரியாதவங்க அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். என் கையெழுத்து புரியலனா அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஒரு நிமிஷம் இருங்க. இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா டிசைன் பீரியட்னா சம்மரி. நம்ம வந்து என்ன இது வரையும் பார்த்துருக்கோமோ அந்த டிசைன் பீரியடுக்கு வந்து சம்மரி வந்து எனக்கு கொடுத்துருப்பேன். டிசைன் பீரியட்னா என்ன, ஒரு நிமிஷம். ஓகே, அப்போ டிசைன் பீரியடுங்கிறது என்னது? The future period for which provision is made in the water supply scheme is known as design period. அப்போ இந்த டிசைன் பீரியட் வந்து என்னென்ன ஃபேக்டர் வந்து அஃபெக்ட் பண்ணுது? டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிசைன் பீரியட் வந்து ஆல்சோ இன்க்ரீஸ். அடுத்து டிஃபிகல்ட்டி இன் எக்ஸ்பான்ஷன், அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிசைன் பீரியட் வந்து என்ன ஆகும்? அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி காஸ்ட் அவைலபிலிட்டி, அது வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சிமிலர்லி வந்து டிசைன் பீரியட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது மூணுமே வந்து டியூரபிலிட்டி, டிஃபிகல்ட்டி இன் எக்ஸ்பான்ஷன், காஸ்ட் அவைலபிலிட்டி, இது மூணுமே வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிசைன் பீரியட். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, பாப்புலேஷன் இன்க்ரீஸ், இது ரெண்டும் பார்த்தோம்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிசைன் பீரியட். ஏன்னா வந்து இது ரெண்டும் இன்க்ரீஸ் ஆக டிசைன் பீரியட் வந்து குறையுது. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஐக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், இதுல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அடுத்து இன்னொரு இருக்கு, ஒரு நிமிஷம். இது வந்து செகண்ட். இந்த மேலே பார்த்தோம்ல அதை பேஸ் பண்ணி டேமுக்கு வந்து எவ்வளோ வந்து டிசைன் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 50 years, இன்டேக் வந்து 30 years, வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு வந்து 50 years, பம்புக்கு வந்து 50 years, சர்வீஸ் ரிசர்வாயருக்கு 50 years, டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கு 50 years. ஆவரேஜா வாட்டர் சப்ளை ஸ்கீம்ல எவ்வளோ வந்து டிசைன் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா 30 years. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து டிசைன் பீரியட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டிசைன் பீரியடை வந்து நம்ம பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அடுத்து வந்து பாப்புலேஷனை வந்து ப்ரிடிக்ட் பண்ண போறோம். அது எப்படி, அதை வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஏதோ கிளாஸ்ல டவுட் இருந்தால் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதை நான் எப்படி மாற்றணும், வேற எப்படி நான் உங்களுக்கு மாற்றி நடத்துறது, உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.